கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேசப் போகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஏராளமான பேர் பிறக்கிறார்கள், பூமியிலே மரிக்கிறார்கள். இந்த ரெண்டும் உலகத்திலே எல்லா கண்டங்களிலும் நடக்கிறது. இந்த உலகத்திலே எல்லா கண்டங்களிலும் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மரித்து போகிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே அநேக மத தலைவர்கள் எழும்பியிருக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் மதங்களை ஸ்தாபித்த மனிதர்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த உலகத்தின் ஜனங்கள் மகான் அல்லது பெரிய மனிதனாக அவர்களை நினைக்கிறார்கள். அவர்களை ஆராதிக்கிறவர்களும் உலகத்திலே இருக்கிறார்கள். அநேக மதங்கள் பூமியிலே தோன்றியிருக்கிறது. நீங்கள் பார்த்தால் அருமையானவர்களே, புத்த மதம் தோன்றியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சீக்கிய மதம் தோன்றியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேக மதங்கள் உலகம் முழுவதிலும் தோன்றியிருக்கிறது. அதை ஸ்தாபித்தவர்களை கடவுளாக ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள். புத்த மதம் நீங்கள் இலங்கையிலே அதிகமாக பரவி இருக்கிறது. இலங்கையிலே மாத்திரமல்ல, கொரியா தேசங்களிலே, அது மாத்திரமல்ல இந்தியாவின் சில பகுதிகளிலும் அதிகமாக பரவி இருக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் அதன் மேலே தங்கள் நம்பிக்கையை, விசுவாசத்தை வைத்திருக்கிறார்கள். சாகிபாபாவை கூட நம்பி தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் அருமையான பெங்களூர் பட்டணத்திலே மாத்திரமல்ல உலகமெங்கிலும் இருக்கிறார்கள். இன்னும் மனிதர்களை தெய்வமாக கும்பிடுகிற ஜனங்கள் உலகமெங்கிலும் இருக்கிறார்கள். இந்த கால வேளையில நான் உங்கள் ஒரு கேள்வியோடு கூட நான் பிரசங்கத்துக்குள்ளே உங்களை நடத்தி கொண்டு போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கும் அவர்களுடைய பிறப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே என்ன மேன்மை இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே என்ன விசேஷம் இருக்கிறது? Glory to God. மற்ற மதங்களை ஸ்தாபித்த மனிதர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே என்ன விசேஷம் இருக்கிறது? நாம் இந்த காலவேளையில ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடும்படியாய் வந்திருக்கிறோம். உலகம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று அரசு, நம்முடைய இந்தியா தேசம் இந்து தேசம், அருமையானால் இந்தியா தேசத்தில் இன்றைக்கு அரசு விடுமுறையாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அரசு விடுமுறையாக அறிவித்திருக்கிறார்கள். இந்தியா தேசம் மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் அருமையான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அரசு விடுமுறையாக அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அவருடைய பிறப்பை இந்த உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த உலகம் முழுவதும் அவருடைய பிறப்பை நம்புவதற்கு, இந்த உலகம் முழுவதிலும் அவருடைய பிறப்பின் மேன்மையை கொண்டாடுவதற்கு அவருடைய பிறப்பில் என்ன விசேஷம் இருக்கிறது? நீங்கள் அருமையான கிமு கிபி என்ற அந்த நூற்றாண்டே அவருடைய பிறப்பை வைத்துதான் அருமையான அவருடைய பிறப்பை வைத்துதான் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் ஒரு காரியம், 2000 வருஷமாய் ஒருவருடைய பிறப்பு நினைக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. அருமையான ஜனங்கள் எங்கிலும் மகிழ்கிறார். 2000 வருஷமாய். நீங்கள் ஒரு 200 வருஷத்திற்கு இருக்கிறதான ஒரு மதமோ, எத்தனையோ மதங்கள் தோன்றி மறைந்திருக்கிறது, எத்தனையோ மதத்தை ஸ்தாபித்தவர்கள் மறைந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மாத்திரம் இவ்வளவு மேன்மையாக கொண்டாடப்பட அவருடைய பிறப்பிலே என்ன மேன்மை இருக்கிறது? Glory to God. இந்த காலவேளையில இந்த ஆராதனைக்கு வந்த உங்களோடு கூட
அவருடைய பிறப்பின் மேன்மையை குறித்ததான வார்த்தை உங்கள் இருதயத்திற்குள்ளே அக்கினியாக எரிந்து கொண்டிருக்கும்படி அருமையான பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் சில வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே, அவருடைய பிறப்பின் மேன்மையை குறித்ததான வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே வைத்து அனுப்பும்படியாய் அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ம் 2ம் வாசிக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். வேதம் அருமையான பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தேவன் ஒருவர்தான். பூமி உண்டான முதல் அருமையான பூமியிலே ஜனங்கள் வாழ்கிறார்கள். கிமூலையும் வாழ்ந்திருக்கிறார்கள், கிபியிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். கிமூலே வாழ்ந்த அருமையான பக்தர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இயேசு என்னும் நாமத்திலே வெளிப்படவில்லை. ஆதியாகம புத்தகத்திலே வாழ்ந்த விசுவாசிகளுக்கு அவர் அதோனியாக வெளிப்பட்டார். நான் தொடர்ந்து அந்த வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் மாலை வேளை கூட்டங்களிலே. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் இருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திலே அவர் வெளிப்பட்டிருக்கிறார். இந்த வசனம் தான் உங்களுக்கு தெளிவாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிற வசனமாக இருக்கிறது. பங்கு பங்காகவும், மறுபடியும் வாசிக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மேன்மை 4 காரியங்களை உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும், இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பதற்கும், இயேசுவை நீங்கள் மேன்மையாய் அவரை நினைப்பதற்கும், அவரை ஆராதிப்பதற்கும் அவருடைய பிறப்பிலே என்ன மேன்மை இருக்கிறது? Glory to God. மனிதர்களை 225 பேர் உலகம் முழுவதிலும் தங்களை தெய்வமாக காண்பித்திருக்கிறார்கள். மனிதர்கள் தெய்வமாக தங்களை காண்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னே லட்சக்கணக்கான ஜனங்கள் போயிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இந்த உலகத்திலே தெய்வமாய் தோன்றின ஜனங்கள் நடுவில் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ன விசேஷம்? தேவனை அறியாத ஒரு மனுஷன் உங்களிடத்திலே வந்து இந்த கேள்வியை கேட்டால், இயேசுவின் பிறப்பிலே என்ன விசேஷம் இருக்கிறது? இயேசுவின் பிறப்பிலே என்ன மேன்மை இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே என்ன மேன்மை நீங்கள் கண்டீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அருமையான என்ன அதிசயம் இருக்கிறது? Glory to God. முதலாவது அவருடைய பிறப்பிலே இருக்கிற அதிசயம் என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தற்செயலாக நடந்தது ஒன்றல்ல. இந்த உலகத்திலே எல்லாருடைய பிறப்பும் அருமையான, இன்றைக்கு பிறப்பார்கள் என்று போய் காத்திருப்பார்கள், நாளைக்கு தான் பிறப்பார். அருமையானவளே, ஆண் குழந்தை என்று காத்திருப்பார்கள், பெண் குழந்தை பிறந்துவிடும். பெண் குழந்தை என்று காத்திருப்பார்கள், ஆண் குழந்தை பிறந்துவிடும். யாருடைய பிறப்பும் தெளிவாக சொல்லப்படவில்லை. நீங்கள் எந்த புராணங்களை எடுத்து படித்தாலும், அல்லது அருமையான எத்தனையோ நபிகள் தோன்றி இருக்கிறார்கள். குர்ஆனிலே நாம் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்களை நபிகள் என்று சொல்லுகிறார்கள். அருமையான ஏசாயா தீர்க்கதரிசியோ, அல்லது எலியாவோ, அல்லது எலிசாவோ, அல்லது எசேக்கியேலோ, அல்லது எரேமியாவோ, எந்த மனிதனுடைய பிறப்பும் தெளிவாக அருமையான சொல்லப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கிமு அருமையானவளை வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை தடுத்து நிறுத்த போன பீலையாம் சொல்லுகிறான்,
வாசிக்கலாம். எண்ணாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், நட்சத்திரம் யாக்கோபிலே இருந்து தோன்றும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை தடுக்க போனவன் சொல்லுகிறான், இவர்களை ஆளுகிற, இவர்களை நடத்துகிற, இவர்களுக்காக ஒருவர் தோன்ற போகிறார், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே இருந்து தோன்றும் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் தோளின் மேல் இருக்கிறது, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும், சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா தீர்க்கதரிசி அநேக காரியங்களை நான் கடந்த நாளிலே பிரசங்கிக்கும் போது, கூடாரத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது அநேக காரியங்களை அவன் தீர்க்க தரிசனமாய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அறிவிக்கிறான். அவன் மாத்திரமல்ல, மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதயாவிலே உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலே இருந்து பிறப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ம் 6ம் வாசிக்கலாம். ஆம், 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 ஆம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிக்கலாம். அப்பொழுது சிமியோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். ஆம், 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 ஆம். என்ன ஆச்சரியமான காரியம்! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்னே மரிக்க மாட்டா என்ற ஒரு தீர்க்க தரிசனம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு தீர்க்க தரிசனம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே இருக்கிற மேன்மை என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இருக்கிற அதிசயம் என்னவென்றால், உன்னத பாட்டிலே சூலமித்தியாளை பார்த்து கேட்கிறார்கள், உன் நேசர் எதிலே விசேஷமானவர்? அவள் சொல்லுகிறார், ஆயிரங்களிலே அவர் சிறந்தவர் என்று சொல்லுகிறாள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும், மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, ஆம், மற்ற நேசரை பார்க்கிலும் ஆம், உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? ஆம், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், 10,000 பேர்களிலும் சிறந்தவர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உலகத்திலே எத்தனையோ கோடி கோடியான மனிதன் பிறந்து வாழ்ந்து மறைந்திருக்கிறான். ஆனால் எல்லாருடைய பிறப்பை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே இருக்கிற மேன்மை என்னவென்றால், அவருடைய பிறப்பு தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டதான ஒரு பிறப்பாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே இருக்கிற இரண்டாவது மேன்மை, இரண்டாவது விசேஷம் என்னவென்றால், அவருடைய பிறப்பை அறிவிக்கும்படி பரலோகத்திலே இருந்து தூதர்கள் பூமிக்கு வந்தார்கள். பரலோகத்திலே இருந்து தூதர்கள் பூமிக்கு வந்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். தேவ தூதன் அவனை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். ஆம், 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 ஆம்.
ஆம் ஆம். அருமையான தேவ தூதன் பரலோகத்திலே இருந்து அவருடைய பிறப்பை அறிவிக்கும்படியாக பூமிக்கு வந்தார்கள். உலகத்திலே இப்படி ஒரு சம்பவத்தை நீங்கள் யாரும் கேட்டிருக்கவோ முடியாது. நீங்கள் இன்னும் தேவ தூதர்களுடைய பங்கு அருமையான இயேசுவின் பிறப்பிலே அதிகமா இருக்கிறதை நான் வேதத்திலே பார்த்தேன். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவதூதன் பரலோகத்தில் இருந்து ஆடு மேய்க்கிறவர்கள் அந்த குளிர்ந்த நாட்களில் அருமையான இந்த டிசம்பர் மாதங்களிலே பனியிலே குளிரிலே அருமையான இருடான நேரத்திலே அவர்கள் அருமையான ஆடுகளை மேய்த்து மந்தையின் பக்கமாய் படுத்திருந்த நேரத்தில் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்தார்கள். அந்த வெளிச்சத்திலே தேவதூதன் அருமையான தோன்றி சொல்லுகிறான், எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அறிவிக்கிற நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அருமையான உலகத்திலே மனுஷனாக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்கள் மகிழ்ச்சி கொண்டாடுகிற ஒரு நல்ல செய்தி உண்டென்றால் இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். Praise the Lord. மத்தேயு சுவிசேஷம் அடுத்து தேவதூதன் 1ஆம் அதிகாரம் 20 வாசிக்கலாம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் 2:13 நீங்கள் வாசிக்கலாமா? அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆம். அவர்கள் போன பின்பு யோசேப்புக்கு கர்த்தருடைய தூதன் ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அருமையான பிறக்க போகிறார் என்ற செய்தியை யோசேப்புக்கும் தேவதூதன் அறிவிக்கிறான். பேரையும் அறிவிக்கிறான். நீங்கள் இன்னொரு வசனத்தை மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34-35 வாசிக்கலாம். அவருக்கு இயேசு ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இது பரலோகத்திலே தீர்மானிக்கப்பட்ட பெயர். அருமையான தேவனை பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே இயேசு என்னும் நாமத்திலே அவர் பூமியிலே வெளிப்பட்டிருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அந்த வார்த்தை மாம்சமாய், இது விஞ்ஞானத்தாலே ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு காரியம். வார்த்தை மாம்சமாய். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே காணப்படுகிற இரண்டாவது மேன்மை என்னவென்றால், தேவ தூதன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ தூதன் என்ன செய்தான்? தேவன் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும்படி பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறான். ஆகவேதான் அவருடைய பிறப்பு மேன்மையானது. ஆகவேதான் அவருடைய பிறப்பு அதிசயமானது. ஆகவேதான் அவருடைய பிறப்பு மகத்துவமானது.
மதங்களை ஸ்தாபித்த அநேகரை நான் சந்தித்திருக்கிறேன். எப்படி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானம் உண்டானது என்றெல்லாம் கேட்டிருக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், நான் மரத்திலே போயிருந்தேன், 60வது வயதிலே 40வது வயதிலே நான் எனக்கு ஞானம் உதயம் உண்டாயிற்று, இந்த பள்ளிக்கூடத்திலே தான் படித்தேன், இந்த ஊரிலே தான் வாழ்ந்தேன். இப்படிதான் சரித்திரங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, பரலோகத்தின் தேவதூதர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமிக்கு அனுப்பப்பட்டு அவர் எங்கே பிறப்பார் என்றும் அவருடைய பிறப்பின் பேர் என்னவென்றும் அருமையான அறிவிக்கும்படியாய் தேவதூதர்கள் காபிரியேல் என்னும் தூதன் பூமிக்கு நற்செய்தியை கொண்டு வந்தான். மூன்றாவது, அவருடைய பிறப்பிலே இருக்கிறதான மேன்மை என்னவென்றால், அருமையான பரிசுத்த ஆவியினாலே அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர். Glory to God. இது அவருடைய பிறப்பிலே காணப்படுகிற மேன்மை, அவருடைய பிறப்பிலே காணப்படுகிற ஒரு விசேஷமான காரியம். மனுஷனுடைய பிறப்புக்கும் அவருடைய பிறப்புக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். அரபு தேசத்திலே ஒரு சாட்சியை நான் இப்படி கேட்டேன். அருமையான ஒரு முஸ்லீம் இருக்கிற ஒரு மகள் ஆண்டவரை பின்பற்றும்படியாய் ஆலயத்திலே போய் அருமையான தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருந்தாள். ஆனால் அவனுடைய புருஷனோ அருமையானவர்களே அவளை மிகவும் கொடுமைப்படுத்தி இருக்கிறான். அநேக சமயங்களிலே அவள் ஆலயத்திலே இருந்து வெளியே வரும்போது அருமையான பெரிய பரம்பு வீட்டிலே வைத்திருப்பான். கால்கள் எல்லாம் அருமையான அந்த பரம்பினாலே அடிக்கப்பட்டிருக்கும். தன் வாயிலே இருக்கிற அந்த சிசரை கொண்டு அப்படியே சரீரத்தை சூடு கொடுப்பான். இப்படி ரொம்ப கொடுமைப்படுத்தினான். ஆனாலும் அந்த மகள் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறபடினாலே இந்த பாடு அவளுக்கு பெரியதாக தெரியவில்லை. கல்வாரி சிலுவையின் பாடு மரணங்களை அவள் நினைத்து தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்வாள். ஒரு நாள் ஆலயத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி அவளை வீட்டின் நடையிலே அவன் இருந்து கொண்டிருந்தான். ஆனால் போதகர் முந்தின அருமையான ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கிறார், இயேசுவின் ரத்தமும் இயேசுவின் சரீரமும் சபையிலே இந்த வாரம் கொடுக்கப்படும், தேவனுடைய பந்தி இருக்கிறது, ஆகவே ஒருவர் கூட தவறாமல் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் கூட தவறாமல். அவர் சொன்னாராம், எப்பா இந்த ஒரு வாரம் நான் போறேன், அடுத்த வாரம் போக மாட்டேன். ஏன் இந்த ஒரு வாரம் போற? இல்ல இந்த பாஸ்டர் சொன்னாரு இயேசுவின் ரத்தமும் இயேசுவின் சரீரமும் கொடுக்கறாங்கன்னு சொன்னாரு. அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். யாரையோ வெட்டி கொடுக்குறாங்க போலுக்கு, சரீரத்தை வெட்டி கொடுக்குறாங்க போலுக்குன்னு சொல்லிட்டு அவன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அது மாத்திரமல்ல, அவன்கிட்ட சொன்னானா, நீ வரும்போது அந்த சரீரத்தை கொண்டு வரணும்னு சொன்னானா. இந்த அம்மா ரத்தத்தையும் கொண்டு வரணும்னு சொன்னானா. இவங்க போன உடனே அந்த கர்த்தருடைய பந்தியில அந்த பாஸ்டர் சாதாரண ரசத்தை சொல்லி வாயில ஊத்தினார். இது இயேசுவின் ரத்தம், குடிமான்னு சொல்லி கையில அப்பத்தை கொடுத்தாரு. ஏன் ரத்தத்தையும் கொண்டு வர சொல்லிக்கிறான், அப்பத்தையும். சரி, இந்த பாஸ்டர் ரத்தத்தை குடிச்சு கூத்திட்டாரு, அப்பத்தை தந்திருக்காரு, இதையாவது கொண்டு போய் வீட்டுல காட்டுவோம்னு சொல்லி அருமையானுள்ளே நடந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அரபு தேசத்தில் இருக்கிற பத்திரிகைகளிலே, அது ஒரு சில பத்திரிகைகளிலே வெளிவந்தது. அருமையானுள்ளே நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. இந்த அப்பத்தை கையில கொண்டு போய் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவன் சொன்னான், சரீரத்தை கொண்டு வந்துட்டியான்னு கேட்டான். இது நடுங்கி, கை காலெல்லாம் நடுங்கி, அப்பத்தை சரீரம் எப்படி சொல்றது, புது விசுவாசி அது. அப்படி கை நடுங்கி கீழே விழுந்திருக்குது. கீழே விழும்போது ஒரு சரீரமாய் விழுந்திருக்கிறார். நடந்த சம்பவம். உடனே போலீஸ் அந்த பாஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து இந்த அப்பத்தை எடுத்து லேபுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அருமையான அவரை ஜெயில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ சரீரத்தை வெட்டி கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. லேபில் போனா, லேபில் வந்தா அந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணும்போது அது எந்த குரூப்பையும் சாரலையாம். ஒரு ரத்தம் என்றா ஏதாவது ஒரு குரூப் சம்பந்தமா இருக்கணும், ஓ குரூப்பா இருக்கணும், அருமையான ஏதாவது ஒரு குரூப்பா இருக்கணும். ஒன்றும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் அவன் அந்த ஆளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் அருமையான மனுஷன் பிறக்கிறது போல பிறக்கவில்லை. அவருடைய ரத்தம் வித்தியாசமானது, அவருடைய சரீரம் மகிமையானது, அவருடைய சரீரம் அருமையான பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மரியாள் கேட்கிறாள், நான் புருஷனை அறியேனே, எப்படி
நியாயப்பிரமாணத்தின்படி மரியாள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவள் கல்லெறிந்து கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றும்படி என்னை பரிபூரணமாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவள் ஒப்புக் கொடுத்தாள் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நான் செத்தாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்துவின் திட்டத்தை நிறைவேற்றி சாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுத்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவதூதன் சொல்லுகிறான், அந்த வார்த்தை மறுபடியும் வாசிக்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? ஆம் ஆம், பரிசுத்த ஆவி உன்மேலே வரும். ஆம், தேவனுடைய குமாரன் எனப்படும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. விஞ்ஞானத்திற்கு அப்பால் பட்டது அருமையான தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. அருமையான மனுஷனுடைய பலனுக்கு அப்பால் பட்டது. இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற உலகத்தில் அருமையான மனுஷன் கண்டுபிடித்த எல்லா பொருளும், ஆகாய விமானம் கீழே விழுந்து நொறுங்குகிறது, அருமையான ராக்கெட் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. உலகத்திலே சுனாமி வருகிறது. விஞ்ஞானம் வளர்ந்து போய் இருக்கிற உலகத்தில் அதை யாரும் தடுக்க முடியவில்லை. மழை வெள்ளத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை. அருமையான புயல் காற்றுகளை யாராலும் தடுக்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அருமையான சூரியனை உதிக்க பண்ணி மறைய பண்ணுகிறவர். அருமையான அவருடைய வல்லமை சமுத்திரத்திற்கு எல்கை உண்டாக்கி இருக்கிற தேவன். நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆகவே இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்படுவதற்கு அது ஒன்றும் பெரிய அற்புதம் என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில அது சாதாரணமான காரியம். நாரி போன லாசரு, அருமையான அவனை ஆண்டவர் வெளியே அனுப்பி வெளியே கொண்டு வருகிறார். 4 நாள் அவனுடைய எலும்புகள் சிதைந்து போய்விட்டது, நரம்புகள் உடைந்து போய்விட்டது, இரத்தங்கள் எல்லாம் அருமையான உறைந்து போய்விட்டது, அவனுடைய சதைகள் வாடை எடுக்க ஆரம்பித்து விட்டது. அருமையான பூட்டப்பட்டதான அந்த இடத்திலே அவன் இருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விடுதலையாக்குகிறது நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செய்தியை நான் இந்த பிறப்பின் நாளிலே உங்களோடு கூட நான் அறிவிக்கிறேன். தேவனாலே முடியாதது ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில இருக்குமே, ஆனால் தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களாலே கூடாது, சூழ்நிலைகள் முடியாது என்று சொல்லுகிறது. உங்கள் சரீரம் இனிமேல் முடியாது என்று சொல்லுகிறது. உங்கள் முயற்சி எல்லாம் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள். ஜெயம் வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில இந்த பிறப்பை கொண்டாட வந்திருக்கிற உங்களுக்கு, ஒருவேளை நீங்கள் இங்கே புதிதாக வந்திருக்கலாம், இயேசு யார் என்றே தெரியாமல் வந்திருக்கலாம். இந்த கால வேளையில இயேசு சொல்லுகிறார், நான் அற்புதம் செய்கிற தேவன். அல்லேலூயா. நான் அற்புதம் செய்கிற தேவன். உன் பலவீனமான சரீரத்துக்குள்ளே நான் பலனை உண்டு பண்ண முடியும். அருமையான இழந்து போன உன் கிட்னி பகுதிகளுக்குள்ளே ஜீவனை உண்டு பண்ண முடியும். உன் இருதயத்திலே பலவீனமான இருதயத்தை நான் பலப்படுத்த முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் பலவீனமான சிந்தையை நான் பலப்படுத்த முடியும். உன் எண்ணங்களை நான் பலப்படுத்த முடியும். நான் ஒன்றையும் சரியாய் செய்ய முடியவில்லை, எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன், எல்லாவற்றையும் என்னாலே ஒழுங்காக சரியாக செய்ய முடியவில்லை, எப்போதும் எனக்கு ஒரு பயம் இருக்கிறது என்ற நிலைமையிலே இங்கே வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில இந்த இயேசு உன்னை விடுதலையாக்குகிறார். இந்த இயேசு உன்னை விடுதலையாக்குகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். அவர்
அவர் அற்புதங்களின் தேவன், அருமையான அற்புதங்களின் தேவன். மரியாள் பார்த்த ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால், யோசேப்பு பார்த்த ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால், அவர்கள் பக்தியான குடும்பம், அவர்கள் தேவனை பின்பற்றுகிற குடும்பம், அவர்கள் தேவனை நேசிக்கிற குடும்பம். உலக இரட்சகர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டதை அவர்களுடைய கண்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நீ ஆச்சரியப்படுகிற காரியங்களை வருஷத்தின் கடைசியில கர்த்தர் செய்ய போகிறார். வருஷத்தின் கடைசியில அநேக ஜெபங்களுக்கு பதில் வரப்போகிறது. வருஷத்தின் கடைசியில அநேக விண்ணப்பங்களுக்கு பதிலை நீ பார்க்க போகிறாய். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் கர்த்தர் திறக்க போகிறார். இரும்பு சங்கிலிகளை ஆண்டவர் உடைக்க போகிறார். வனாந்திரத்தில் கர்த்தர் வழிகளை உண்டு பண்ண போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன் வாழ்க்கையை அதிசயங்களுக்கு நேராக, அற்புதங்களுக்கு நேராக, மகத்தான காரியங்களுக்கு நேராக கர்த்தர் உன்னை கொண்டு போக போகிறார். நீ தேவனுடைய அதிசயங்களை பார்ப்பாய். பேதுரு வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கை, துக்கத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறான். அருமையான வேதனையோடு கூட நின்று கொண்டிருக்கிறான். சரீர களைப்போடு கூட கடற்கரையின் ஓரத்தில் அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய பிசினஸ் எல்லாம் விழுந்து போனது. அருமையானவர்களே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் அகப்படவில்லை. அவனோடு கூட வேலை செய்கிறவர்களுக்கு அவன் சம்பளம் கொடுக்க வேண்டும். அவன் வீட்டுக்கு தன்னுடைய பணத்தை கொண்டு போக வேண்டும். அருமையானவர்களே, அவன் வலையிலே சிக்கினதெல்லாம் பாசியும், அவன் வலையிலே சிக்கினதெல்லாம் அங்கே அருமையான கடற்கரையிலே ஒன்றுக்கும் உதவாதவைகள் தான் அவன் வலையிலே சிக்கினது. அப்பொழுதுதான் அவன் இயேசுவை பார்க்கிறான். ஒருவேளை இன்றைக்கு முதல் முறையாய் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நீ வந்திருக்கலாம். இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். இங்க இருக்கிற பாடல்கள், இங்கே கட்டியிருக்கிற ஸ்டார், பலூன், நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னை கொஞ்சம் மகிழ்ச்சியாக்குறது போல இருக்கலாம். Glory to God. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில அருமையான அதிசயங்களை செய்கிற தேவனாக நான் வர விரும்புகிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், ஆழத்துல நீ போய் வலையை போடு. திரளான மீன்களை அந்த இடத்திலே தான் அந்த இரவு முழுவதும் வலையை போட்டான், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொன்னபோது அவன் ஆண்டவர் சொன்ன இடத்திலே அதே இடம்தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையிலே வல்லமையை கொண்டு வந்தது. திரளான மீன்களை அவன் பிடித்தான். தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவன். ஒருவேளை உன் கிறிஸ்தவ ஜீவியத்திலே இதுவரையிலும் நீ அற்புதத்தை காணாமல் இருக்கலாம். இந்த வருஷத்தின் கடைசியில அப்படி அதிசயங்களை நீ பார்ப்பாய். இந்த வருஷத்தின் கடைசியில, ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள், சபை மக்கள் உங்களுக்காக, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 25 நாட்களும் உபவாசித்து செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக சபையானது கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தேவன் ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையிலே செய்வார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்வார். உன் குடும்பத்திலே கர்த்தர் செய்வார். அவர் அதிசயமான தேவன். மரியாளுடைய குடும்பத்திலே இரட்சகராகிய இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவள் இப்படி யோசித்ததே இல்லை. உலகம் அவளை இன்றைக்கு இயேசுவின் தாய் என்று அழைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்கள். மரியாள் ஒரு சின்ன பகுதியிலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் தச்சு தொழிலை செய்து கொண்டிருக்கிறவர்கள். ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பத்தை காட்டிலும் கீழான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் நடுத்தர குடும்பம் என்று கூட சொல்ல முடியாது. அவர்கள் வேலை செய்தால் சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஒரு குடும்பத்தை சார்ந்த குடும்பம் தான் அருமையான யோசேப்பும் மரியாளும். ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்திலே இரட்சகராக வெளிப்பட்டபடினாலே அவளுடைய நாமம் உலகமெங்கிலும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவளுடைய நாமம் உலகமெங்கிலும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தாய் என்ற மேலான பாக்கியத்தை மரியாள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உன் சிறுமையெல்லாம் கர்த்தர் மாற்றி ஜாதிகளுக்கு ஒத்த பெரிய நாமத்தை கர்த்தர் உனக்கு
கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உன் குடும்பத்திலே ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன் குடும்பத்திலே ஆசாரியர்கள் தோன்றுவார்கள், உன் பிள்ளைகளை கர்த்தர் உலகத்தின் மேன்மையான இடத்திற்கு கொண்டு போவார். உன் பிள்ளைகள் அருமையான அதிசயங்களை காண்கிறதை நீ உன் கண்கள் பார்க்கும். இன்றைக்கு இருக்கிற சிறுமையை பார்க்காதே, இன்றைக்கு இருக்கிற கிராமத்தை பார்க்காதே, இன்றைக்கு இருக்கிற நீ தங்கி இருக்கிற வீட்டை பார்க்காதே. மற்றவர்களை போல நான் இல்லை, நான் சிறுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அழுது கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட பேசுகிறார். என்னுடைய அதிசயத்தை உன் கண்கள் காணும், என் அதிசயங்களை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. என் அதிசயங்களை நீ பார்ப்பாய், என் அற்புதங்களை உன் குடும்பம் பார்க்கும். Glory to God. மூன்றாவது, பரிசுத்த ஆவியினாலே அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். நான்காவது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே இருக்கிற மேன்மை என்னவென்றால், Glory to God. ஏன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இந்த பனியிலே அருமையான அவ்வளவு தூரமாய் ஏன் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வந்தால் என்ன, இந்த பிறப்பை அருமையான தேவனுடைய பிள்ளை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வந்திருக்கிறீர்கள், ஆளுங்க எல்லாம் நல்ல ஜோரா வந்திருக்கிறீங்க. ஏன் வந்திருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாட இவ்வளவு உற்சாகமாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்க பிறந்த நாளை கூட நீங்க கொண்டாட இப்படி வரவில்லை. எனக்கு பிறந்த நாளை இதுவரை யாருமே கொண்டாடினதில்லை. எனக்கும் அவங்க சொல்றாங்க பிறந்த நாளை தெரியலேங்கிறாங்க, நீ என்ன தேதியில பிறந்தேனே தெரியலேங்கிறாங்க. ஆனாலும் ஒரு தேதியை வச்சு இப்ப 1-2 தடவை ஒரு கேக்கு கொடுத்தாங்க பசங்க. தேவனுடைய பிள்ளையை ஆண்டவருடைய பிறப்பு அதிசயமானது. நீ யாரு பிறப்பையும் கொண்டாட இப்படி காலையில பர்த்டே வச்சிருக்கிறேங்க, 6 மணிக்கு வச்சிருக்கேன் வந்துருங்கன்னு சொன்னா 6 மணிக்கு பர்த்டேயா வயாப்பா மனசு நினைச்சிடுவீங்க 10-11 மணிக்கு அப்படி போயிட்டு வரலாம். ஆண்டவருடைய பிறப்பை அவ்வளவு உற்சாகமா எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். சர்ச்சுக்கே வராதவங்க எல்லாம் நல்ல 4 மணிக்கு குளிச்சு கிழிச்சு ட்ரெஸ் கிஸ் எல்லாம் போட்டு ஆளுங்க இங்க வந்து உட்கார்ந்து பாருங்க, எல்லாம் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா போறவங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, அவ்வளவு ஜம்முன்னு வந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிறப்பு அதிசயமானது, ஆண்டவருடைய பிறப்பு மகத்துவமானது, ஆண்டவருடைய பிறப்பு அருமையான மேன்மையானது. என்ன மேன்மை ஐயா? முதலாவது பார்த்தோம், அருமையான தீர்க்கதரிசிகளினாலே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தார். இரண்டாவது பார்த்தோம், அருமையான தேவ தூதர்கள் அவருடைய பிறப்பை அறிவிக்கும்படி பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார்கள் என்று பார்த்தோம். மூன்றாவது, அவருடைய பிறப்பு பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டபடினாலே அவருடைய பிறப்பு ஆச்சரியமானது. நான்காவது, அவருடைய பிறப்பை வானத்தின் நட்சத்திரங்கள் அறிவித்தது. ஹல்லேலூயா. மத்தேயுவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலே உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது ஆம் ஆம் அவருடைய நட்சத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, எப்பவும் தோன்றாத ஒரு நட்சத்திரம், எப்பவும் தோன்றாத ஒரு நட்சத்திரம் வானத்திலே தோன்றியிருக்கிறது. அந்த நட்சத்திரம் சொல்லுகிறது, உலகத்தின் இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், இந்த நட்சத்திரம் அருமையான பெத்லகேமை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற நட்சத்திரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பெத்லகேம் தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறது. இந்த நட்சத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. வெளிப்படுத்தின புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அருமையான அவர் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஆம் ஆம், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். அந்த எழுத்தின்படியாய் இருக்கிற நட்சத்திரம் அருமையான தேவனுடைய பெத்லகேமில் இருக்கிற குழந்தையாய் பிறந்த இயேசு அண்டைக்கு கொண்டு போனது.
ஆனால் இந்த விடிவெள்ளியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் நட்சத்திரம் அருமையான புருஷனாய் பிதாவின் வலது பார்ச்சத்திலே உட்கார்ந்திருக்கிற இயேசு அண்டைக்கு நம்மை கொண்டு போகும். அல்லேலூயா. அவர் இப்பொழுது குழந்தையாய் அல்ல, அவர் புருஷனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாதை தவறி போகும்போது இந்த நட்சத்திரம் பிரயாணத்தை நிறுத்தி கொள்ளுகிறது. ஆனால் இந்த நட்சத்திரம் விடிவெள்ளியாயிருக்கிற நட்சத்திரம் நீங்கள் பாதை தவறி போகும் போதும் உங்களை பின்தொடர்ந்து வருகிறது. அல்லேலூயா. முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசும் தேடுகின்றார். சிற்றின்ப சேற்றில் நீ சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாயினாய். ஆண்டவரை விட்டு போகும்போது, நீ தூங்கும்போது நட்சத்திரம் நிற்காது, இந்த நட்சத்திரம் நிற்காது. காலையில் 4 மணிக்கு ஒரு அடி போடும். பிரைஸ் தி லார்ட். எழும்பு ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். இங்க ஜெபம் நடந்திருக்கும் போது வீட்டில் நிற்க முடியல, சமையல் கட்டில் போணும் போணும் போணும். இந்த வாஞ்சை, இந்த தாகம் இந்த நட்சத்திரத்தாலே தான் உண்டாயிருக்கிறது. இந்த நட்சத்திரம் உன்னை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிற நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உன்னை கிருபை அண்டைக்கு நடத்துகிற நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உன்னை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பொன்னினாலே உண்டாகிற சந்தோஷம் அல்ல, உடையினால் உண்டாகிற சந்தோஷம் அல்ல, அருமையான சாப்பாட்டினால் உண்டாகிற சந்தோஷம் அல்ல. இது பரலோகத்திலே இருக்கிற சந்தோஷம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். அநேக அடிகள் அடிக்கப்பட்டு, கைகள் விலங்கு மாட்டப்பட்டு, அருமையான சட்டைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டு தூக்கு மரத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். நடு ராத்திரியிலே கர்த்தரை துதிக்கிறார்கள். இந்த சந்தோஷம் பாடுகளிலே உண்டாகிற சந்தோஷம். பாடுகள் இந்த சந்தோஷத்தை அணைக்க முடியாது. அருமையான அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியிலே கர்த்தரை துதித்தார்கள். 4வது ஒருவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இந்த சந்தோஷம் அக்கினியிலே நின்று கர்த்தரை துதிக்கிற சந்தோஷம், சிறைச்சாலையிலே நின்று கர்த்தரை துதிக்கிற சந்தோஷம், சிங்கக்கவிக்குள்ளே இருந்து கர்த்தரை நோக்கி செபிக்கிற சந்தோஷம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது பாடுகளிலும் நெருக்கங்களிலும் இந்த சந்தோஷம் ஒருபோதும் 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 அணைந்து போகாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இந்த நட்சத்திரம் தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அதிசயத்தை காண்பிக்கிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரம் அவர்களை பார்த்தபோது கிழக்கிலே அதை பார்த்தார்கள். சாஸ்திரிகள் என்றால் அருமையான விஞ்ஞானிகள், சாஸ்திரிகள் அருமையான அறிவு பெருத்தவர்கள். நாசாவிலே வேலை செய்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அருமையான உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறவர்கள். சந்திரனை ஆராய்ச்சி பண்ணி அநேக குறிப்புகளை அவர்கள் அருமையான அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சூரியனை குறித்ததான செய்திகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வானத்திலே தோன்றுகிறவைகளை எல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாஸ்திரிகள் இவர்கள் வானத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்த போது அந்த நட்சத்திரத்தை பார்த்தார்கள். அவர்களுடைய குறிப்பிலே, அவர்களுடைய விஞ்ஞான குறிப்பிலே ஒன்றை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த நட்சத்திரம் எப்பொழுது தோன்றும் என்றால், இது இயேசு என்னும் ரட்சகர் உலகத்திலே பிறக்குகிற செய்தியை அறிவிக்கும்படியாய் தோன்றுகிற நட்சத்திரமாக இது இருக்கிறது. ஹல்லேலூயா. 4 காரியங்கள் அப்படியே நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிற சந்தோஷம் அருமையான பணத்தினாலேயோ பொருட்களினாலேயோ, நாம் தங்கியிருக்கிற வீட்டினாலேயோ பதவியினாலேயோ பட்டத்தினாலேயோ உண்டான மகிழ்ச்சி அல்ல. இது பரிசுத்தாவியினாலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே வைத்திருக்கிற மகா பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இதை ஒரு மனுஷன் நம்மிடத்திலிருந்து எடுக்கவும் முடியாது, பிடுங்கவும் முடியாது. அதுதான் பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பிலே இருந்து என்னை
புரிப்பவன் யார் என்று Hallelujah. கேட்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், எல்லாரும் ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. Amen. Hallelujah. இது விலையேற பெற்ற ரட்சிப்பு. அல்லேலூயா. சந்தராக்கு இது விலையேற பெற்ற சந்தோஷம். அல்லேலூயா. விலையேற பெற்ற தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இந்த 12 மாதம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய பிரயாணங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். Amen. இந்த வருஷம் 1ஆம் தேதியிலே வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருப்பேன் என்ற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. 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 ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, Hallelujah. இந்த ஸ்தோத்திரம், நாளிலும் ஸ்தோத்திரம். வேதனையோடு கூட இங்கே வந்தவர்கள் உண்டு ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், துக்கத்தோடு கூட ஸ்தோத்திரம், வந்தவர்கள் உண்டு ஸ்தோத்திரம். ஆண்டவரே. அவர்களை நீர் மகிழ்வித்து அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். Amen. Hallelujah. அவர்களை நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அவர்களை ஸ்தோத்திரம், மகிழ்ச்சியாக்கி ஸ்தோத்திரம். நீர் அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். Hallelujah. அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சி அவருடைய உள்ளங்களிலே கொழுந்து விட்டு எரிவதாக இயேசுவின் நாமத்திலே. உம்மை துதிக்கிறோம், ஓ. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. Hallelujah. அவருடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் Hallelujah. என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, Hallelujah. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஸ்தோத்திரம், உடைய ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். Hallelujah. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.